ஹாய் கைஸ், வெல்கம் டு ஹர்கலாஜி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம லிட்ரல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் ஆக்சுவலாக நம்ம வந்து வேரியபிளுக்கு எப்படினா நேமிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் லிட்ரல்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் என்னென்ன இது டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இதை வந்து அது வந்து நம்ம லைவாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறோம். ஓகேவா கைஸ்? ஸோ ஃபஸ்ட்டு லிட்ரல்ஸுங்கிறது என்னென்னா, அதாவது லிட்ரல்ஸ் வந்து வெறும் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். அதாவது இப்போ இந்த ஜெட்டுன்னு இருக்குல்ல, ஜெட்டுன்னு இப்போ இது ஒரு வேரியபிள்னு வச்சுக்கோங்க. இந்த 7 இந்த இடத்துல இருக்கிற 7 இதெல்லாம் என்னென்னா ஒரு, அதாவது இது கான்ஸ்டன்ட்ஸ். இந்த கான்ஸ்டண்ட்டை தான் என்ன சொல்லுவோம்னா லிட்ரல் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்டு வேல்யூ ஈக்குவல் டு 25. இங்கே வந்து இனிஷியலைசேஷன் ப்ளஸ் டிக்ளரேஷன் ரெண்டுமே நடந்துருச்சு. ஸோ இதை தான் இந்த 25ங்கிற வேல்யூ தான் என்ன சொல்லுவோம்னா லிட்ரல்னு சொல்லுவோம். ஸோ ஸோ இப்போ இப்போ இந்த ஜெட்டுன்னு இருக்குது. இந்த இடத்துல 7 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 7 இன்ட்டு ஒய்ன்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த ஜெட் வந்து என்ன டைப் ஆஃப் வேல்யூஸாக இருக்கலாம்? ஸோ ஆக்சுவலாக இங்கே 7 இருக்குது. இந்த எக்ஸ் ஒய் வேல்யூ பொறுத்து தான் இது என்ன டைப் ஆஃப் லிட்ரல்ஸுங்கிறத நம்ம எடுத்து நம்ம வந்து இதோட டேட்டா டைப் ஃபிக்ஸ் பண்ணுவோம், ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எக்ஸில் வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டெசிமல் வேல்யூஸ் இருக்குது. ஸோ அந்த, அதாவது ஸோ அந்த மாதிரி டயத்தில் என்ன பண்ணுவோம்னா, அப்போ இதை என்னவா டிக்ளேர் பண்ணியிருப்போம் ஆக்சுவலாக? டெஃபினட்டாக நம்ம டபுள் இல்லை ஃப்ளோட்டாக தான் டிக்ளேர் பண்ணியிருப்போம் இந்த ஜெட்டுங்கிற வேரியபிளை. ஸோ இந்த வேல்யூஸ் இருக்குல்ல, வேல்யூஸை பொறுத்து தான், அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸை பொறுத்து தான் நம்ம என்ன டைப் வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம டிசைட் பண்ணுறோம் ஆக்சுவலாக. ஸோ இதான் லிட்ரல்ஸ். இப்போ இதில் சில டைப்ஸ் இருக்குது, அதெல்லாம் பற்றி நம்ம பார்ப்போம். அது மாதிரி இன்னும் சில மற்ற டைப்ஸையும் பற்றி வரும். ஸோ இப்போ வந்து இன்டீஜர் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இன்டீஜர் மட்டும் இல்லை, பைட் இருக்குது, ஷார்ட் இருக்குது, லாங்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் ஏன் சொல்லலாம்னா நான் வந்து நெக்ஸ்ட் அப்புறமா சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூ வந்து வித்தவுட் டெசிமல் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா தென் வந்து அதை வந்து இன்டீஜர் லிட்ரல்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இங்கே இந்த 25ங்கிறது வந்து இன்டீஜர் லிட்ரல். அதே மாதிரி இந்த இடத்துல டபுள். ஸோ 123.7 இருக்குது. ஸோ இங்கே பாயிண்ட் வச்சு ஒரு டிஜிட் இருக்கிறனால ஸோ இது டெஃபினட்டாக வந்து டபுள் லிட்ரல். ஏன் இதை வந்து ஃப்ளோட்டுன்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதை வந்து நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் இதை சொல்லியிருப்பேன் ப்ரீவியஸ் வீடியோவில். ஜாவாவில் வந்து பை டிஃபால்ட்டாக வந்து ஒரு வேல்யூஸ் வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்கன்னா, பாயிண்ட் வச்சு டிக்ளேர் பண்ணிங்கன்னா அதை வந்து டபுளாக தான் கன்சிடர் பண்ணும். ஸோ அதை நான் அப்கமிங்காக டீட்டெயிலாக வந்து ப்ரோக்ராம் பண்ணியும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ப்ரோக்ராம் பண்ணியும் நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இந்த ஏரியாங்கிறது, ஸோ இது என்ன டைப் ஆஃப் லிட்ரல்ஸாக இருக்கலாம்? ஸோ 3.14 இருக்குது, தென் ரேடியஸ் அண்ட் ரேடியஸ் இருக்குது. டெஃபினட்டாக இது வந்து டபுள் வேல்யூவாக தான் இருக்கும். பிகாஸ் இங்கே வந்து ஒரு வேல்யூ வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுறோம் டெசிமல் வேல்யூஸோட. ஸோ இப்படி மல்டிப்ளை பண்ணும்போது டெஃபினட்டாக இந்த ஏரியாங்கிறது வந்து டபுள் வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டபுள் லிட்ரல், இந்த 3.14ங்கிறது. தென் வந்து இந்த ஏங்கிறது வந்து கேரக்டர் லிட்ரல். எனி எலமெண்ட், அதாவது ஒரு சிங்கிள் கோட்ஸுக்குள்ள ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா, ஐ மீன் இப்போ சிங்கிள் கேரக்டர் மட்டும் இருந்துச்சுன்னா தென் அதை என்ன சொல்லுவோம்னா கேரக்டர் லிட்ரல். தென் வந்து ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு ஜாவா. ஆக்சுவலாக இங்கே ஸ்ட்ரிங்குங்கிறது என்னென்னா ஒரு கிளாஸ் தான். இது வந்து ஆக்சுவலாக ஒரு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் வந்து கிடையாது. ஸோ இதுவே வந்து இந்த ஜாவாங்கிறது வந்து ஸ்ட்ரிங் லிட்ரல்னு சொல்கிறோம். இங்கே நேமுங்கிறது வந்து ரெஃபரன்ஸ் ஆஃப் த வேரியபிள். இங்கே இந்த ஜாவாங்கிறது என்னென்னா இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஏன்னா இது வந்து ஸ்ட்ரிங்குங்கிறது வந்து ஒரு கிளாஸ். ஓகேவா? அந்த கிளாஸில் நம்ம டேரெக்டாக வேல்யூ அசைன் பண்ணுறோம். ஸோ இந்த ஜாவாங்கிறது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இது என்ன எப்படி கால் பண்ணுவோம்னா ஸ்ட்ரிங் லிட்ரல்னு கால் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதை வந்து ப்ரோக்ராம் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நான் பைட் அந்த அந்த வேல்யூஸ் வந்து நான் அசைன் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து நியூ ப்ராஜெக்ட் வந்து எக்லிப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து நான் ஒரு வேரியபிள்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறேன். பைட் b ஈக்குவல் டு 50. தென் அதே மாதிரி ஷார்ட்னு வச்சுக்கிறோம். ஷார்ட் எஸ் ஈக்குவல் டு 15. ஓகே. தென் சேமஸ் நான் ஒரு இன்டீஜர் வேல்யூ எடுத்துக்கிறேன். இன்டீஜர் ஐ ஈக்குவல் டு 15 வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். 3 வேல்யூவையும் பிரிண்ட் பண்ணால் ஒரே அவுட்புட் தான் வரப்போகுது, நமக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ ஸோ நெக்ஸ்ட் வந்து எஸ். தென் வந்து
ஐ. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது நமக்கு மூணுமே வந்து 15 தான் பிரிண்ட் ஆகும். ஓகே, கொஞ்சம் டைம் ஆகிட்டு இருக்கு, லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நம்ம மூணுக்கும் அவுட்புட் வந்து 15 பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் இந்த வேல்யூஸ் நம்ம அசைன் பண்ணுறோம்ல, இதை தான் இண்டிஜுவல் லிட்டரல்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்பர் சிஸ்டம்ஸ் இதை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஓகேவா? ஸோ தென் வந்து அதுக்கு முன்னாடி இன்னொரு அந்த நான் லிட்டரல்ஸில் சில டைப்ஸ் வந்து அதாவது எப்படி வந்து அது இன்டிஜர் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ ப்ரீவியஸாக சொல்லியிருந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் அதை வந்து இப்போ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பைட். பைட்டுங்கிறது வந்து பை டிஃபால்ட் என்னன்னா வந்து ஒரு இன்டிஜர் லிட்ரல் தான். ஸோ தென் ஷார்ட் எடுத்துக்கிட்டாலும் அது வந்து ஒரு இன்டிஜர் லிட்ரல் தான். தென் இன்ட்டு பை டிஃபால்ட் இன்டிஜர் லிட்ரல் தான் நமக்கு தெரியும். தென் வந்து லாங். லாங்குங்கிறது வந்து ஒரு லாங் லிட்ரல், அதாவது ஒரு இப்போ நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் போவேன். இப்போ வந்து இன்ட் வேல்யூ ஈக்குவல் டு 25 கொடுத்துருக்கேன். இப்போ நான் லாங் வேல்யூ ஈக்குவல் டு 25 கொடுத்தேன்னா அப்பயும் இது என்னவா இருக்கும்னா ஆக்சுவலாக இட் சுட் பி இன்டிஜர் நம்பர். பட் அதோட டேட்டா டைப் தான் லாங். ஓகேவா? ஸோ இன்டிஜர் லிட்ரலாக தான் இருக்கும். ஸோ இது எப்போ லாங்காக மாறும்னா நம்ம இந்த நம்பருக்கு அப்புறம் நீங்கள் வந்து எல், ஸ்மால் எல் ஆர் கேபிட்டல் எல்லுங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இது வந்து ஒரு லாங் லிட்ரல். ஓகேவா? ஸோ இதை நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கும்போது இன்னும் டீப்பாக புரியும். தென் வந்து ஃப்ளோட். ஃப்ளோட் அதாவது நீங்கள் ஜாவாவில் எந்த ஒரு நம்பர்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணுறீங்களா, டெசிமல் நம்பர்ஸ் டிக்ளேர் பண்ணுறீங்கன்னா அந்த பை டிஃபால்ட்டாக அந்த நம்பர்ஸ் என்னவா கன்சிடர் பண்ணிங்கன்னா டபுள்ங்கிற டேட்டா டைப்பில் தான் டிக்ளேர் ஆகும். ஸோ நீங்கள் வந்து அதை ஃப்ளோட்டாக அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஜாவாவுக்கு சொல்லணும்னா அதை வந்து என்ன மீன் பண்ணால் அந்த நம்பருக்கு அப்புறம் ஆஃப்டர் தட் நம்பர் யூ நீட் டு ஆட் எஃப் ஆர் கேபிட்டல் எஃப், ஸ்மால் எஃப் ஆர் கேபிட்டல் எஃப். ஸோ அப்படின்னா தான் இது ஃப்ளோட். தென் வந்து பை டிஃபால்ட்டாக வந்து ஃப்ளோட் லிட்ரல் அப்படிங்கிறதெல்லாம் மீன் பண்ணுறோம். ஒன்லி டபுள் லிட்ரல் தான் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ தென் வந்து டபுள் டிஆர்டி. ஸோ இது என்னென்னா பை டிஃபால்ட் நீங்கள் டிங்கிறத மென்ஷன் பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம். ஏன்னா பை டிஃபால்ட்டாக ஜாவாவில் வந்து நீங்கள் எந்த ஒரு டெசிமல் வேல்யூஸ் டிக்ளேர் பண்ணாலும், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ் டிக்ளேர் பண்ணாலும் இது வந்து என்னவா எடுத்துக்கிறோம்னா டபுளாக தான் கன்சிடர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து கேரக்டர் எனி வேல்யூஸ், எனி கேரக்டர்ஸ் வந்து நீங்கள் ஒரு சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தீங்கன்னா அதை தான் என்ன சொல்கிறோன்னா கேரக்டர் இருக்கா. தென் வந்து போலியன் எதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸுங்கிறத நீங்கள் வந்து ஒரு வேரியபிளில் டிக்ளேர் பண்ணியிருந்தீங்கன்னா தென் வந்து இது வந்து பூலியன் இருக்கா. ஸோ ஓகே, அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ஓகே அதுக்கப்புறம் நம்ம அதாவது நம்பர் சிஸ்டம் பற்றி பார்ப்போம். சொல்லியிருந்தோமா? ஸோ மொத்தம் நம்பர் சிஸ்டமில் ஒரு நம்பரை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுல வந்து மொத்தம் 4 வேஸில் இருக்குது. ஸோ இந்த 4 என்னென்னா டெசிமல், பைனரி, ஆக்டல் அண்ட் ஹெக்ஸா டெசிமல். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு முன்னாடி தெரிலட்டா நான் ஓரலாக லிட்டரலாக சொல்கிறேன். நம்ம டீப்பாக வந்து அப்கமிங் வீடியோஸ் வந்து பார்ப்போம் எப்படி வந்து உள்ள கன்வர்ஷன் நடக்குது. இப்போ நான் வந்து 10ங்கிற ஒரு நம்பர் தான் நான் வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறேன். பட் வந்து நம்ம மெமரியில் வந்து 10ங்கிற வேல்யூ தான் இருக்குன்னு இருக்காது. அதாவது சில பைனரி கன்வர்ஷன்லாம் நடந்து அப்படி தான் அந்த பைனரி வேல்யூஸ் தான் நம்ம வந்து மெமரியில் ஸ்டோர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபியூச்சர் அப்கமிங் வீடியோஸில் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மட்டும் பார்ப்போம். ஸோ மொத்தம் 4 நம்பர் சிஸ்டம் இருக்குது. டெசிமல், பைனரி, ஆக்டல் அண்டு ஹெக்ஸா டெசிமல். ஓகேவா? ஸோ இதில் டெசிமல்ங்கிறது வந்து மொத்தம் இதோட பேஸ் வந்து 10, அதாவது மொத்தம் 10 நம்பர் இருக்கும். அதாவது நம்ம 0 to 9 வரைக்கும் இருக்குல்ல, இந்த நம்பர்ஸ்லாம் என்ன சொல்லுவோம்னா டெசிமல் நம்பர் சொல்லுவோம். தென் வந்து பைனரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும்தான் இருக்கும் இந்த பைனரியில். அதை விட்டு வேறு ஏதாவது நம்பராக இருந்தால் இது வந்து பைனரியில் வராது. எந்த ஒரு நம்பரையும் வந்து நம்ம இப்போ சப்போஸ் இப்போ 10 இருக்குன்னா அது வந்து நம்ம பைனரிக்கு அதோட ஃபார்மேட்டில் ரெப்ரஸன்டேஷனில் கன்வெர்ட் ஆக்கிரும். ஓகேவா? தென் ஆக்டல் எடுத்துக்கிட்டோம்னா 0 to 7 வரைக்கும் இருக்குது. இதோட பேஸ் வந்து 8. ஸோ இதை தவிர வேறு நம்பர் இருந்துச்சுன்னா இது வந்து நாட் ஆக்டல் நம்பர். ஸோ தென் வந்து ஹெக்ஸாடெசிமல்ங்கிறது வந்து மொத்தம் இதோட பேஸ் வந்து 16. ஓகேவா? ஸோ 0 to 9 வரைக்கும் வந்து நம்பர்ஸ் இருக்கும். தென் அதுக்கப்புறம் ஏபிசிடி, ஏங்கிறது வந்து 10 அப் டு 15 வரைக்கும், 0 to 15 ஆக மொத்தம் 16 நம்பர்ஸ். அந்த எஃப்ங்கிறது எதை என்பதுன்னா 15. ஸோ இப்படியே வரிசையாக வந்து இது பண்ணும். ஸோ இப்போ இதை வந்து
இப்போ நம்ம டென்னுங்கிற நம்பரை வந்து போத் இந்த நாலு பை நாலு நம்பர் சிஸ்டம் ரெப்ரஸன்டேஷன்லையும் நம்ம வந்து இப்போ ப்ரோக்ராம் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் இங்கே வந்து ஜஸ்ட் இதில் எழுதிடுறேன். ஸோ இப்போ நான் பைட்டுன்னு ஒரு வேரியபிள் தான் டிக்ளேர் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். பைட் b1 ஈக்குவல் டு, ஸோ இப்போ டெசிமலில் நான் வந்து ஒரு நம்பரை வந்து 10 டிக்ளேர் பண்ணால், ஸோ ஜஸ்ட்டு நான் 10 சொல்லிடலாம். ஸோ அவ்வளோதான். தென் வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பைனரியில் வந்து டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ பைட் இப்போ நான் பீட்டுன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சும்மா ஜஸ்ட் தென் வந்து நீங்கள் வந்து அதை பைனரின்னு சொல்லணும்னா அந்த நம்பருக்கு முன்னாடி 0b அப்படிங்கிற இதை ஆட் பண்ணிட்டு தென் வந்து அதோட பைனரி ரெப்ரஸன்டேஷன் வந்து எழுதணும். ஸோ டென்னுனா பைனரியில் அதோட ரெப்ரஸன்டேஷன் எப்படி இருக்குன்னா 1010. இந்த கன்வர்ஷனை எப்படி இதை நான் போட்டேன் அப்படிங்கிறதுனா நீங்கள் இப்போ தெரியாட்ட விட்டுருங்க, நான் வந்து அப்கமிங் வீடியோஸ் வந்து சொல்கிறேன். ஸோ இதான் வந்து டென்னோட பைனரி ரெப்ரஸன்டேஷன். தென் வந்து நெக்ஸ்ட்டு வேல்யூ என்னன்னா நம்பர் சிஸ்டம் வந்து ஆக்டல். ஸோ அதில் வந்து எப்படி இந்த டென்னுங்கிற வேல்யூ வந்து இது பண்ணுற பார்ப்போம். ஸோ நான் பைட் b3 ஒரு வேல்யூ வச்சுருக்கேன். சாரி, பைட் b3 ஈக்குவல் டு ஒரு நம்பர் சிஸ்டம் நீங்கள் ஆக்டல்னு சொல்லணும்னா ஃபஸ்ட்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் த நம்பர் நம்ம வந்து 0 ஆட் பண்ணோம்னாலே இது வந்து என்னவா எடுத்துக்கிறோம்னா ஆக்டல் நம்பர் எடுத்துக்கிறோம். ஸோ 12ங்கிறது தான் ஆக்டல் நம்பரோட, அதாவது 10ங்கிற நம்பரோட ஆக்டல் நம்பர். 10ங்கிற டெசிமல் நம்பரோட ஆக்டல் நம்பர் தான் 12. ஓகே, தென் வந்து லாஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து ஹெக்ஸா டெசிமல் நம்பர் இருக்குது. ஓகே, தென் வந்து நான் அதுக்கு இன்னொரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, தென் வந்து 0, அதுக்கப்புறம் இதில் வந்து என்ன ஆட் பண்ணணும்னா எக்ஸ். 0x அப்புறம், அதாவது இதுதான் இது வந்து ஒரு ஹெக்ஸா டெசிமல் ரெப்ரஸன்டேஷனில் இருக்குன்னு நம்ம வந்து ப்ரோக்ராமில் சொல்கிறோம். ஸோ அதுக்காண்டி இது ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம வந்து 10ங்கிறத படிக்கணுமா? ஸோ இங்கே 10ங்கிறது ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஏ தான் வந்து 10ஓட ஹெக்ஸா டெசிமல் ரெப்ரஸன்டேஷன். இதை வந்து இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணி பார்ப்போம். ஓகே வந்து ஓகே, ஸோ நான் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு பை b1 ஈக்குவல் டு 10. தென் அதே மாதிரி பைட் b2 ஃபஸ்ட் ஒன்று வந்து பைனரி ரெப்ரஸன்டேஷன், ரெண்டாவது வந்து இப்போ வந்து நம்ம பைனரி ஃபஸ்ட் ஒன்று வந்து டெசிமல், ரெண்டாவது வந்து பைனரி கொடுக்குறோம். ஓகே, இப்போ நான் பைனரி ரெப்ரஸன்டேஷன் சொல்லிட்டேன். இப்போ இந்த 0bங்கிறது எதுக்குன்னா இது வந்து பைனரின்னு சொல்கிறது. தென் வந்து அனதர் பைட் b3 ஈக்குவல் டு இப்போ ஆக்டல் ரெப்ரஸன்டேஷன். ஒரு நம்பருக்கு முன்னாடி 0 இருந்துச்சுன்னா அது வந்து ஆக்டல் ரெப்ரஸன்டேஷன். 12 வந்து அந்த 10ஓட ஆக்டல் ரெப்ரஸன்டேஷன். வந்து லாஸ்ட்டாக வந்து ஹெக்ஸாடெசிமல் b4 ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸுங்கிறத வந்து ஆட் பண்ணிவிட்டு தென் வந்து அதோட ஆக்சுவல் ரெப்ரஸன்டேஷன் தான் ஏ. ஓகே, இப்போ நம்ம வந்து இது நாளே வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ b1, இப்போ நான் b1 வந்து பிரிண்ட் பண்ணிட்டேன். ஸோ மற்றதையும் பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். b3, தென் வந்து b4. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுவோம். இப்போ நான் ரன் பண்ணேன்னா எல்லாமே வந்து 10 தான் பிரிண்ட் ஆகும். ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, பார்த்தீங்களா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு 10ங்கிறது பை டிஃபால்ட் டெசிமல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் த நம்பர். செகண்ட் ஒன்று வந்து பைனரி ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் 10. அடுத்து தேர்ட் ஒன் வந்து ஆக்சுவல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் 10. ஃபோர்த் ஒன் வந்து ஹெக்ஸா டெசிமல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் 10. ஸோ இப்போ நம்ம வந்து இன்டிஜர் லிட்ரல் பைனரி ஷார்ட் இது வரைக்கும் பார்த்துட்டோம். தென் வந்து இப்போ வந்து நம்ம லாங்குக்கு போவோம். ஓகேவா? ஸோ ஓகே, நான் அதை கமெண்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா இன்கேஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஓகே, நான் அந்த கோடை வந்து ஆக்சுவலாக கிட்டில் போஸ்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதை எடுத்து பார்த்துக்கோங்க. அண்டு உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் வந்து டெஃபினட்டாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தென் வந்து இப்போ நம்ம லாங்க்கு மூவ் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ நான் லாங் எல் ஈக்குவல் டு 1 to 5ன்னு ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் இந்த எல்லுங்கிற வேல்யூ வந்து ஜஸ்ட் பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போ இது வந்து 125ங்கிற வேல்யூ வந்து நம்ம லாங்குங்கிற டேட்டா டைப்பில் வந்து டிக்ளேர் பண்ணி இப்போ பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ பிரிண்ட் பண்ணோம்னா பிரிண்ட் ஆகும், எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? ரைட்டா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த நம்பரை விட்டுட்டு இப்போ வந்து இதோட ஒரு பெரிய பிக் நம்பராக எடுத்துக்கிறேன். இன்டீஜர் ரேஞ்சை விட தாண்டி ஒரு நம்பர் கொடுப்போம். ஸோ ஓகே, ஒரு 12 டிஜிட் கொடுப்போமா? ஓகே, ஸோ பை டிஃபால்ட் இங்கேயே பார்த்தீங்கன்னா
இன்டீஜர் நம்பர் டூ லார்ஜ்னு வந்துருச்சு. ஸோ இதை நம்ம ரன் பண்ணியும் பார்த்துருவோம். பை டிஃபால்ட்டாக நம்ம டிக்ளேர் பண்ணும்போது இது என்னவா இருக்குன்னா ஒரு இன்டீஜர் நம்பராக தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம நம்ம அதாவது நம்ம ஜாவா கம்பைலர்கிட்ட சொல்லணும்னா இது வந்து லாங் வேல்யூன்னு சொல்லணும்னா நம்ம டெஃபினட்டாக கேபிட்டல் எல் ஆர் ஸ்மால் எல் வந்து ஆட் பண்ணணும். அப்படின்னா மட்டும்தான் இது வந்து ஒரு இந்த நம்பரை எடுத்துக்கிறோம், லாங் வேல்யூஸாக எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ வந்து நம்பர் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ அனதர் திங், இப்போ நம்ம வந்து நோட் பண்ணலன்னா எழுதும்போது நம்பரை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு கமா யூஸ் பண்ணி பண்ணுவோம் ரைட்டா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கமா போட்டு நம்ம வந்து நம்பரை வந்து ஆட் பண்ணுவோம். பட் வந்து இங்கே ப்ரோக்ராமிங்கில் வந்து இந்த கமா போட்டு யூஸ் பண்ண முடியாது. பட் நம்ம என்ன பண்ணலாம்னா அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணலாம் இன் பிட்வீன் த நம்பர்ஸ் நமக்கு தேவைன்னா. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா நம்மளோட ரீடபிலிட்டிக்காண்டி மட்டும்தான். நம்ம நம்பர் வந்து எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குது கால்குலேட் பண்ணுறது, நம்மளோட நம்பரும் எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ரீடபிள் காண்டி மட்டும்தான் இந்த இது ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து பை டிஃபால்ட்டாக வந்து எரேஸ் ஆயிரும், அந்த அண்டர்ஸ்கோர் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ நீங்கள் இன்கேஸ் நீங்கள் வந்து எப்போ யூஸ் பண்ணணும்னா அதாவது உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இன் ஃப்ரண்ட்டும் லாஸ்ட்லையும் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே நான் இங்கே யூஸ் பண்ணேன்னா இட் ஷுட் பி அன் எரர். அதாவது இல்லீகல், அதாவது தேவையில்லாத இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு எரர் வரும்னு நினைக்கிறேன். இல்லீகல் அண்டர்ஸ்கோர். ஓகே, ஸோ நம்ம வந்து உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டா ஓகே. தென் வந்து இப்போ வந்து நம்ம ஃப்ளோட் அண்ட் டபுள் போயிடுவோம். ஓகே, இப்போ ஃப்ளோ எஃப் ஈக்குவல் டு 1 2.5 ஒரு வேல்யூ வச்சுக்கிறேன். ஸோ இப்போயே வந்து இங்கே எரர் சொல்லிடுச்சு. பை டிஃபால்ட் வந்து ஜாவா வந்து ஒரு வேல்யூ நீங்கள் ஆஃப்டர் டெசிமல் அப்புறம் பாயிண்ட்ஸ் வச்சு வேல்யூஸ் வந்துச்சுனாலே நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து அதை வந்து டபுள் தான் எடுத்துக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து அதை ஃப்ளோட்டுன்னு கன்வெர்ட் பண்ணால் நீங்கள் வந்து எதாவது கேபிட்டல் எஃப் ஆர் ஸ்மால் எஃப் வந்து ஆட் பண்ணணும். அப்புறம் மட்டும்தான் இதை வந்து ஃப்ளோட்டுன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, நான் எஃப்னு எடுத்துக்கிட்டேன்னா அதை பிரிண்ட் பண்ணிடுவோம். ஸோ அதே மாதிரி நம்ம டபுளுக்கும் பண்ணிடுவோம். டபுள் ஈக்குவல் டு பாயிண்ட் சம்திங் வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம இங்கே டபுள் அடிங்கிறத மென்ஷன் பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம். ஓகேவா. ஸோ அதே மாதிரி இங்கே எப்படி அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணமோ அதே மாதிரி இந்த டபுள் வேல்யூஸ் இந்த வேல்யூஸும் யூஸ் பண்ணலாம், ஃப்ளோட்டிங் வேல்யூ யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து அண்டர் ஸ்கோர் எங்கே யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணுவோம் உங்களோட ரீடபிலிட்டிக்கு ஏற்றப்பல. ஆனால் எங்கெங்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்னா ஒரு நம்பரோட ஸ்டார்டிங், அதே மாதிரி இந்த பாயிண்ட்டுக்கு பிஃபோர்லையும் பாயிண்ட்டுக்கு ஆஃப்டர்லையும் தென் வந்து இந்த நம்பரோட எண்டிங்கில் வந்து அண்டர் ஸ்கோர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா. தென் வந்து ஃபைனலாக இன்னும் கேரக்டரும் ஸ்ட்ரிங் அப்புறம் பூலியன் இருக்குது. ஸோ இது சிம்பிளாக கேரக்டர் ஈக்குவல் டு நான் ஒரு வேரியபிளில் வந்து டிக்ளேர் பண்ணி வேல்யூஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன்னா தென் வந்து இது வந்து என்ன சொல்லுவோம்னா கேரக்டர் லிட்ரல். ஓகே, ஸோ இப்போ நான் ஏ பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ஏ பிரிண்ட் ஆயிடும். ஸோ சேம் திங் இதே மாதிரி தான் ஸ்ட்ரிங் அண்டு பூலியன். ஓகேவா கைஸ். ஸோ இவ்வளோ தான் லிட்ரல்ஸ். தென் நம்ம அப்கமிங் வீடியோஸில் வந்து இன்டீஜர் டேட்டா டைப்ஸை பற்றி நல்லா டீப்பாக பார்ப்போம். ஓகே ஓகே ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.